அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹ்வுடைய திருநாமம் அல் பாக்கு. அல் பாக்கு என்று சொன்னால் நிலைத்திருப்பவன், அழியாதவன். ஆங்கிலத்திலே எவர் லாஸ்டிங், எவர் சர்வைவிங் என்று சொல்லலாம். படைப்பாளனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தன்மை என்பது என்றைக்கும் அழியாதவன், என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவன். படைப்பிலாக இருக்கக்கூடிய நம்முடைய தன்மை நிலையற்றவன், நாம் என்றைக்கும் அழியக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பொருளை அல்லாஹ் அருள்மறை குர்ஆனின் அழகு என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துர் ரஹ்மானின் 26வது and 27வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமியின் மேல் உள்ள ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியதே. வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், கம்பீரமும் கண்ணியமும் உடைய உம் அதிபதி மட்டுமே நிலைத்திருப்பவனாவான். ஆக அல்லாஹ் என்றும் நிலைத்திருப்பவன், தன்னில் நிலைத்திருப்பவன். ஆனால் மனிதனோ தற்காலிகமாக இருப்பவன். அவனது இருப்பு கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பெயராலோ அல்லாஹ்வுடைய உதவியின் பெயராலோ மட்டுமே இருக்கும். மேலும் மனிதனுடைய இருப்பு என்பது அவன் உண்ணும் உணவிலும் வானத்திலும் தொடர்புடையதாக இருக்கும். அவை இரண்டையும் அழிப்பவன் அல்லாஹ் மட்டுமே. மனிதன் என்பவன் இந்த பூமியிலே நிலையாக வாழப்போவனும் அல்ல, தன்னிலே தங்கியிருப்பவனும் அல்ல. அல் பாக்கு என்கின்ற அல்லாஹ்விற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆனால் மனிதனுக்கோ ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு. மனிதன் என்பவன் இரண்டு இல்லாமைகளுக்கு இடைப்பட்டவன். இல்லாமைகளிலிருந்து இருப்புக்கு வந்தான், இருப்பிலிருந்து இல்லாமைக்கு செல்வான். இந்த இடைப்பட்ட காலத்தில் கூட அவனுடைய எல்லா நிலையும் நிலையானது அல்ல. அவன் குழந்தை பருவத்தில் இருப்பான், அதுவும் நிலையானதல்ல. அவன் இளமை பருவத்தில் இருப்பான், அதுவும் நிலையானதல்ல. அவன் முதுமை பருவத்தில் இருப்பான், அதுவும் தொடரக்கூடிய ஒன்றதாக இருக்காது. உடல் ஆரோக்கியமும் நிலையாக இருக்காது, நோயும் கூட நிலையாக இருக்காது. ஆக எல்லாம் மாறக்கூடியது, எல்லாம் அழியக்கூடியது. அல்லாஹ் அருள்மறை குர்ஆனில் சூரத்து தாஹாவில் 73வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறான், வல்லாஹு ஹைரும் வாபுகா, அல்லாஹ் தான் சிறந்தவனும் நிலைத்திருப்பவனும் ஆவான். ஆக மனிதன் அழியக்கூடியவனாக இருந்தாலும் அவன் நிலையாக நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். அதற்காக ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி தெரியுமா? அவன் அல் பாக்கியாக விளங்குகின்ற அல்லாஹ்வை ஏற்று முழுமையாக நம்பிக்கை கொண்டு அவனுடைய கட்டளைப்படி வாழ்ந்தால் நிலையாக சோன வாழ்வை அவன் பெறலாம். அங்கே இன்பமயமாக அவன் வாழ முடியும். மேலும் அல்லாஹ் அல் பாக்கு என்ற திருநாமத்தோடு மனிதனுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் என்ன தெரியுமா? ஹாலிக் என்கின்ற அல்லாஹ் நிலைத்திருப்பவன். மனிதன் உட்பட ஹல்குகள் எனப்படுகின்ற அனைத்து படைப்புகளும் நிலையற்றவை. அல்லாஹ் நிலையானவன் என்பது போல மனிதன் செய்கின்ற அனைத்து காரியங்களும் நிலையானவை. அல்லாஹ் சூரத்துல் மரியமில் 76வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறான், எவர்கள் நேர்வழியை மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியின் முன்னேற்றத்தை வழங்குகின்றான். மேலும் வல் பாக்கியத்து சாலிஹாத்து ஹைரும் இந்த ரப்பிக சவாபன் வ ஹைரும் மரதா, மேலும் நிலைத்திருக்கும் நற்செயல்கள் தாம் இறைவனிடத்தில் நற்கூலியையும் நல்ல முடிவையும் பொறுத்து மிகவும் சிறந்தவையாக இருக்கும். ஆக பாக்கியத்து சாலிஹாத் என்று சொன்னால் என்ன? பயனுள்ள அறிவு, நிலையான தர்மம், பிரார்த்தனை செய்கின்ற குழந்தைகள், இது எல்லாம் பாக்கியத்து சாலிஹாத்தின் கீழே வரக்கூடியவை. இது மரணத்திற்கு பிறகும் கூட மனிதனுக்கு நன்மையாக தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக அல்லாஹ்வை பாக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு நம்பி அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர் அழிவே இல்லாத அல்லாஹ்வுடனான தொடர்பில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவராக இருப்பார். அழிந்து போகக்கூடிய படைப்புகளுடனான தொடர்பிலே அவர் ரொம்பவும் அளவோடு இருப்பார். மேலும் அல் பாக்கு என்ற திருநாமத்தை விளங்கி செயலாற்றும் நம்பிக்கையாளர்கள் அல் ஃபானியாத் என்று சொல்லப்படக்கூடிய அழியக்கூடிய ஆசாபாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் வீணான கேளிக்கைகளுக்கும் அவங்க பின்னால போக மாட்டாங்க. ஆக அருமைக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல் பாக்கு என்கின்ற நிலையான அந்த இறைவனுடைய அன்பை பெறக்கூடிய மக்களாக சொல்கின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் ஆகிய அருள்வோமாக. வல்லல்லாஹ் அதற்கு துணை வருவனாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا